மறுபோமா இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். அதிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி பகுதியிலே ஒற்றைப்படையான நாட்களில் புனிதமிக்க லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுமாறு அல்லாஹுவின் தூதரூடாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வகையில் ஒற்றைப்படையான இரவுகளில் தான் நாங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஒற்றைப்பட நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவம் நிறைந்த ஒரு இரவை தேடுமாறு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான் என்று சொன்னால், திருக்குர்ஆனில் 97வது அத்தியாயத்தில் 1 முதல் 3 வரையிலான வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் தான் இந்த குர்ஆனை அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எதுவென்று உமக்கு எது அறிவித்தது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் முதல் 3 வசனங்களில். இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் நாங்கள் நோன்பு நோட்கிறோம். குர்ஆன் அருளப்பட்டதனால தான் நோன்பு நோட்கிறோம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி. யூத சமூகத்துக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சகாக்களையும் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல ஆட்சியாளரிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றி கடல் கடக்க செய்து காப்பாற்றினதுனால அந்த நாளை ஆஷுரா தினம் என்று அவர்கள் முன்னிறுத்தி அந்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நோன்பு பிடிச்சாங்க. அந்த வகையில் முஸ்லீம்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் தான் மிகவும் உரிமையாளர்கள் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷுரா நோன்பை நமக்கு வழிகாட்டுறாங்க. ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கும் வரைக்கும் ஆஷுரா நோன்பு தான் முஸ்லிம்களுடைய பிரதானமான நோன்பாக ஒரு ஃபர்லுடைய நிலையில் இருந்துச்சு. பிறகு ஆஷுரா நோன்பு என்பது விரும்புவர் நோன்பு நோட்கலாம், இல்லாத விட்டா விட்டு விடலாம் என்று அல்லாஹ் மாற்றிட்டான். இப்போ ரமலானில் நாங்கள் ஏன் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளினதாக சொல்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. எனவே அந்த குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யுஸ்ஹு, எனவே அம்மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ரமலானில் நாங்கள் நோன்பு நோட்பது குர்ஆன் அருளப்பட்டதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? முதலாவதாக குர்ஆன் இந்த பூமிக்கு அருளப்பட்ட ஒரு இரவு இருக்குது. அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த மகத்துவமான இரவு, மகத்துவம் நிறைந்த இரவு. ஹிரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசில் தனிமையில் இருந்த நேரத்தில் ரொம்ப ஒரு தைரியம் வேணும், அந்த மாதிரி ஒரு மலையில் தனிமையில் இருக்கிறதான்னு சொன்னான். ஏன்னா அந்த மலைக்கு சாதாரணமானவங்களுக்கெல்லாம் ஏறி இறங்க முடியாது, ரொம்ப மூச்சு திணறி தான் ஏற வேண்டிய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுலையும் கூட அது சரளமாக அந்த மலைக்கு ஹிரா குகையில் ஜபலுன் நூர் என்ற மலைக்கு ஏறி இறங்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல்லாவுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக வேண்டி இடக்கிட ஒரு 3-4 நாட்களுக்கு இடையில போயிட்டு வர்றதாகலாம் பார்க்குறோம். அப்போ அந்த மலையில் முதலாவதாக குர்ஆன் அருளப்பட்ட இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அந்த இரவை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரவினுடைய மகத்துவம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அது உங்களுக்கு யார் அறிவித்தது அந்த மகத்துவத்தை பற்றி? அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட அது சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் போல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. முஸ்லிம்கள் இந்த கடைசி உம்மத்தான எங்களுக்கு 60க்கும் 70க்கும் இடப்பட்ட ஆயுட்காலம் தான் சராசரியான ஆயுட்காலம். அப்போ எங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக இபாதத் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இறுதி சமூகமான இந்த சமூகத்துக்கு குறைந்த ஆயுள் வழங்கப்பட்டுள்ளதனால அதிகம் நன்மை அடையக்கூடிய முன் சென்ற சமூகங்களோட போட்டி போடுறதுக்கு ஒரு வழியாக அமைத்து கொடுத்தது தான் இந்த லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட அல்லாஹ் சிறந்தது என்று சொல்கிறான். நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் நாங்கள் இறைவனை நின்று வணங்கிய நன்மையை அடைந்து கொள்வோம்.
அப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு 10 லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைஞ்சோம்டா 830 வருடங்கள், 20 லைலத்துல் கத்ரை அடைஞ்சோம் என்று சொன்னால் 1660 வருடங்கள் இறைவனை நின்று வணங்கிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு அது மகத்துவம் நிறைந்தது. அது மாத்திரமல்ல, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, அந்த இரவில் வானவர்கள் இறங்குவார்கள், பூமிக்கு இறங்குவாங்க. அடிக்கடி வானவர்கள் இறங்கத்தான் செய்வாங்க பூமிக்கு, தேவைகளுக்காக வேண்டி, அடியார்களை பாதுகாப்பதற்கும், நன்மை தீமைகள் பதிவு செய்வதற்கும், அதே மாதிரி உயிர்களை கைப்பற்றுவதற்கும், பல காரணங்களுக்காக வேண்டி மாணவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மகத்துவமான இரவுல விசேடமாக மலக்குமார்கள் இறங்குவார்கள். மலக்குமார்கள் இறங்குறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் இறங்கணும், அல்லாஹ்வோட கட்டளை இல்லாமல் அவங்க இறங்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருவதாக இருந்தால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு சிறப்பான அனுமதியை கொண்டுதான் அவர்கள் வருவார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே வானவர்கள் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹ் என்று அழைக்கப்படுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். ஃபீஹா, இதிலே இறங்குகிறார்கள். பி இத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின், இந்த இரவுல ஒவ்வொரு காரியத்துடனும் அவர்கள் இறங்குவார்கள். அந்த காரியம் என்றா என்ன காரியத்தை கொண்டு இறங்குவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியா வச்சுக்கோங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் என்னன்னு சொல்றேன். ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வருவாங்க வானவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கடைசி வசனம், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹு நேரம் வரைக்கும், சுபஹு விடிய காலம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அமைதி இந்த பூமி முழுவதும் பரவுகின்றது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் சாந்தியை இறக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக, வானவர்களை இறக்கக்கூடிய ஒரு சிறப்பான இரவாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான இரவாக, 83 வருடங்களுக்கு நிகரான ஒரு சிறப்புமிக்க இரவாக, அல் குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இந்த இரவு இருப்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்குமே இருக்க முடியாது. இதை நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 44வது அத்தியாயத்தில் 3 முதல் 6வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த இரவுக்கு முபாரக் என்று பரக்கத் நிறைந்த இரவு என்று ஒரு தனி பேர் இருக்குது. மகத்துவம் மிக்க இரவு என்றது ஒரு பேரு, பரக்கத் நிறைந்த இரவு என்பது இன்னொரு பேர். அப்படி என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களுக்கு இந்த குர்ஆனை பரக்கத் நிறைந்த ஒரு இரவிலே இறக்கினோம் என்று சொன்னா, லைலத்துல் கத்ர் இரவிலே பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அதிகமான பரக்கத்துகள் இந்த இரவுல நமக்கு கிடைக்கிறது. இன்னா குன்னா முந்திரீன், நாங்கள் எச்சரிக்கை செய்வோராவோம். இந்த பரக்கத் நிறைந்த இரவுல அந்த பரக்கத்தை இறக்கி உங்களுக்கு நாங்கள் நல்வழிப்படுத்தி அருள் புரிவதை போன்று குர்ஆன் மூலமாக எது சரி எது பிழை என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அதிலேதான் உறுதியான காரியங்கள் எல்லாமே பிரிக்கப்படுகின்றன அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாள், அந்த இரவுல தான் உறுதியான காரியங்கள் பிரிக்கப்படுகிறதாம். அங்க காரியங்களோடு இறங்குகிறார்களாம், இங்க உறுதியான காரியங்கள் பிரிக்கப்படுகிறதாம். இது என்ன இந்த உறுதியான காரியம் என்று சொன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே தான் அடுத்த ஆண்டு காலம் வரைக்கும் ஒவ்வொரு அடியானுடைய தலையெழுத்து மீண்டும் திருத்தப்படுகின்றன. அடுத்த வருஷம் வர காட்டி இவன் எப்படி இருக்கணும் என்றது திரும்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ரிவைஸ் பண்றான். அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனிதனுடைய தக்தீரை, விதியை எழுதிவிட்டார். அந்த விதி இவன் நல்லவனா கெட்டவனா, எந்த மாதிரி இருப்பான், எப்படி எதை உண்ணுவான், எதை பருகுவான், எந்த காலம் வர காட்டிலும் வாழ்வான் என்றது அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அப்படி ஒரு செய்தியும் வருகிறது. அதே நேரத்தில் இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த இரவிலே தான் காரியங்கள் பிரிக்கப்படும். ஒவ்வொரு காரியமாக பிரிச்சு ஒவ்வொருத்தருடைய எதிர்காலம் எழுதப்படுகிறது. அப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏற்கனவே எழுதப்பட்ட விதி லைலத்துல் கத்ர் இரவுல மாற்றம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது என்ன, அது முரண்பாடாக வருமா என்ற ஒரு சந்தேகம் வரலாம். இப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையில் அவன் விதியை எழுதினானப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவன் எழுதின விதிக்கு அவன் கட்டுப்படணும் என்று ஏதாவது இருக்குதா? அவன் தானே அரசன், அவன் தானே எஜமான், அவன் தானே காரியங்களை தீர்மானிப்பவன். எவன் விதியை எழுதினானோ அவனுக்கு அந்த விதியை மாற்றும் ஆற்றலும் அதிகாரமும் இருக்கிறது என்பதை சேர்த்து நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எவனுக்கு எதை எப்படி செய்யணும் என்றதை அல்லாஹ் தீர்மானித்து அந்த இரவிலே ஒவ்வொருத்தனுடைய தலையெழுத்துல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப எப்படி கவனமா இருக்கணும்? ஒவ்வொரு ரமலான்லையும்
ஒவ்வொரு லைலத்துல் கத்ரையும் எவ்வளவு கவனமாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவாக, நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருப்பதனால தான் அது லைலத்துல் கத்ர், மகத்துவம் நிறைந்த பவர்ஃபுல்லான ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த இரவு சம்பந்தமாக சரியா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 27ஆம் இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு வருகிறதா? 27ஆம் இரவு மாத்திரம் தான் அந்த லைலத்துல் கத்ர் நமக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதா? அப்படிதானே உலமாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இந்த இரவண்டு எல்லா நோட்டீஸ் போர்ட்ல என்ன போட்டிருப்பாங்க? புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்ச்சிகள் என்று தான் தலைப்பு போடுவாங்க. அது எப்படி நீங்க 27 முடிவெடுத்தீங்க என்று கேட்டா சில ஜோக்கான சில ஆதாரங்களையும் சொல்வார்கள். அது ஒரு போக்கா இருக்கும். உண்மையிலே குர்ஆன் சுன்னால இருந்து வெளிப்பட்ட சில ஆதாரங்களை முன்வைப்பார்கள். அந்த ஜோக்கான ஆதாரங்கள் என்னன்றதை கொஞ்சம் பார்த்துடணும். என்ன சொல்லுவாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை 3 முறை சொல்லுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்ப 3 தடவை சொல்றானா? 3 தடவை வருது. லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? லாம், யா, லாம், தா, அலிஃப், லாம், காஃப், தால், ரா என்று 9 எழுத்து இருக்குது. 9 × 3 27. கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா அப்படின்றாங்க. என்ன ஆக்கள் தெரியுமா இவங்கெல்லாம்? இவங்க எல்லாத்தையும் இந்த மூளையை கொஞ்சம் கசக்கி பிழிஞ்சி வானவியல் சாஸ்திரத்தை படித்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ விண்வெளிக்கு போக வேண்டியதில்லை. முஸ்லிம் சமூகத்துல முகம்மதும் அப்துல்லும் காதரும் போயிட்டு இருப்பார் இல்லையா? போயிட்டு இருக்கலாம். ஆனா இல்ல, இதை எப்படி யோசிக்கிறாங்கடா, நியூமரோலஜி, அந்த எண் சாஸ்திரம் என்னொன்றை வைத்துக் கொண்டு எல்லாத்துக்கும் கணக்கு போடுறது. பிஸ்மிக்கு 786 போட்ட மாதிரி லைலத்துல் கத்ர கண்டுபிடிச்சான் பாருங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த மாதிரி சில வாதங்களை வைக்கிறார்கள். இது ஏற்புடையதானது இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, லைலத்துல் கத்ர் என்ற எழுத்து 9 இருக்குது. ரமலான்ல 3 வக்து வருதா? 3வது வக்துல தானே, 3வது கடைசி பகுதியில தானே லைலத்துல் கத்ர் இரவு வருது. அது 3வது வக்துல வர்றதுனால 3 × 9 27ன்றான். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் சில ஹதீசுகள் லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய விதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி வருது? புகாரில 1158வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை பார்த்தார்கள். பார்த்து அன்னஹா ஃபில் லைலத்தி ஸாபிஅத்தி மினல் அஸ்ரில் அவாஹிரி, ரமலான்ல இறுதி 10 நாட்ல 7வது இரவு தான் லைலத்துல் கத்ர் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலே காட்டப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அரா ருயாக்கும் கத் தவாதஅத் ஃபில் அஸ்ரில் அவாஹிரி, நீங்கள் எப்படி ஒரு கனவு கண்டீங்களோ ரமலான்ல கடைசி பகுதியில இந்த லைலத்துல் கத்ர் இருப்பதாக 27ல இருப்பதாக நீங்க எப்படி கனவு கண்டீங்களோ அதே மாதிரி நானும் கனவு கண்டேன். சஹாபாக்களும் கண்டிருக்கிறாங்க, ரசூலாவும் கண்டிருக்கிறாங்க. 27ல தான் லைலத்துல் கத்ர். இது கண்டதனால ரசூலா சொல்றாங்க, அப்படி நான் கனவுல கண்டேன், நீங்களும் கண்டுதான் இருக்கிறீங்க. ஆனாலும் ஃபமன் கான முத்தஹர்ரிஹா, யார் அதை தேட விரும்புகிறீர்களோ ஃபல்யதஹர்ரஹா மினல் அஸ்ரில் அவாஹிரி, அவர்கள் கடைசி 10லயே தேடிக்கோங்கப்பா அப்படின்ட்டாங்க. கனவு கண்டுட்டேன், நானும் கனவு கண்டேன், நீங்களும் கனவு கண்டீங்க. அப்ப 27ன்றது இப்ப கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? கனவுல நிக்குது, அது உறுதி செய்யப்படவில்லை. உறுதி செய்யப்பட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? 27 தான். எல்லாரும் சேர்ந்து 27ல பிடிங்க கண்டிப்பாங்க. என்ன சொன்னாங்க? டவுட் பண்றாங்க. 27 கனவு கண்டன் தான், ஆனா கடைசி 10ல தேடுங்கன்றாங்க. இந்த செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு செய்தி 27 லைலத்துல் கத்ர் இருப்பதை குறிக்கிறது. இன்னொரு செய்தி என்ன வருதுண்டா, ஒரு நபி தோழர் அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னோம், உபை இப்னு அபுல் ஹைர் மர்சத் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லா சொல்றாரு, நான் அப்துர் ரஹ்மான் இப்னு சுனாபிஹி ரஹ்மத்துல்லா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். அல் சமயத ஃபீ லைலத்துல் கத்ரி ஷைஅன், லைலத்துல் கத்ர் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி எட்டியதா என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், நஅம், ஆமா, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. அப்ப அந்த செய்தி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டதுக்கு அவர் சொல்றார், அஹ்பரனி பிலால், எனக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள்,
முஅத்தினுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல முஅத்தினாக இருந்தவர். அவர் சொன்னார், அன்னஹு ஃபி ஸப்இ ஃபில் அஸ்ரில் அவாஹிரி, அது கடைசி 10ல 27வது நாளில் தான் இருக்கிறது என்று பிலால் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். இது புகாரில 4470வது செய்தி. இப்ப லைலத்துல் கத்ர் 27 என்றதுல 2வது கன்ஃபார்ம் ஆகுது ஒரு செய்தியில. 3வது என்ன வருது? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன செய்தி? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யகூமு மன் காம ஸனது அஸாப லைலத்துல் கத்ர், யாரு காலம் முழுவதும் இரவிலே நின்று வணங்குவார்களோ அவர்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அப்ப ரமலான்ல மட்டும் இல்ல, ரமலான் அல்லாத காலங்களையும் லைலத்துல் கத்ரை அடையலாம் என்ற மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறதாக வருகிறது. அப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரியவன் எவனை தவிர யாரும் இல்லையோ அந்த இறைவன் மீது ஆணையாக, இன்னஹா லஃபி ரமலான், அது ரமலான் மாதத்துல மட்டும்தான் வரும், வேற மாசத்துல வராது, அது ரமலான் மாசத்துல மட்டும்தான் வரும். வல்லாஹி இன்னி லா அலமு ஐயு லைலத்தின் ஹிய, எந்த இரவிலே அது இருக்கிறது என்பதை அல்லாஹ் மீது ஆணையாக நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஹியல் லைலத்துல்லதி அமரனா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரவிலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டாங்க. என்ன கட்டளையிட்டார்கள்? பிக்கியாமிஹா, தொழுமாறு கட்டளையிட்டார்கள். ஹிய லைலத்து சபிஹதி சப்இன் வ இஸ்ரீன், அது 27வது இரவில் தான் வருகிறது, அல்லாஹ் மீது ஆணை என்கிறார். யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப 3வது ஆதாரம் வருது, 27 தான் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி வருது. அப்படி சொல்லிட்டு அவர் அதுல ஒரு அடையாளத்தை சொல்றாரு, அதெல்லாம் கடைசியா பார்ப்போம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1397வது செய்தியா வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப நாங்க இன்னைக்கு கூடினது சரிதானோ, 27 தான் லைலத்துல் கத்ரோ, அப்ப இன்னைக்கு சரியா நாங்க தொழுதுட்டோம்டா, இஸ்திஃபார்ல ஈடுபட்டுட்டோம்டா, லைலத்துல் கத்ரை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் இப்ப வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா இதே துணியில வேறு அறிவிப்புகள் வருது. எப்படி வருது? ரமலான் 21ல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருது. எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்தமிசுஹா ஃபில் அஸ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலான்ல கடைசி 10ல லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள். எப்ப கடைசி 10? லைலத்துல் கத்ரி ஃபி தாசிஅத்தின் தபகா, லைலத்துல் கத்ர் என்பது கடைசில 9 நாள் மீதம் இருக்கும் போது வரும். அப்ப எத்தனைல? 21ல வரும். ஃபி சாபிஅத்தின் தபகா, 7 நாள் மீதம் இருக்கும் போது வரும். அப்படியேண்டா 23ல. ஃபி ஹாமிசத்தின் தபகா, 5 நாள் மீதம் இருக்கும் போது வரும். அப்படியேண்டா 25ல. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 2021வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப லைலத்துல் கத்ரை என்ன சொல்றாங்க? 21வது இரவுல அடைந்து கொள்ள சொல்றாங்க. ரசூல்ல ஒரு முறை இத்திகாஃப் இருக்கிறாங்க ரமலான்ல ஆரம்ப 10ல எதுக்கு இத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல லைலத்துல் கத்ர் எதன்னு தெரியா இருக்கிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்க எதை தேடிக்கொண்டு லைலத்துல் கத்ர்ல உட்கார்ந்தீங்களோ அது இனிமேல் தான் வரும் என்றாங்க. அப்ப முதல் 10ல இத்திகாஃப் இருந்தது, லைலத்துல் கத்ர் அடைய முடியல. இத்திகாஃப் இருந்தது, பொதுவா நன்மை கிடைக்கும், லைலத்துல் கத்ர் வரல. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதகஃபல் அஸ்ரல் அவ்ஸத, நடு 10ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருக்கிறாங்க. முடியும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது பின்னாடி, இதற்கு பின்னாடி தான் உள்ளது என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே பயான் பண்ணி எல்லாரும் வாங்கப்பா, இத்திகாஃப் இருந்து போனீங்களே, ஆரம்பத்திலையும் இல்ல நடுப்பத்திலையும் இல்ல, இப்ப வாங்க. மன் கான அத்தஃபக மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யர்ஜி, அல்லாஹ்வின் தூதருடன் யார் பள்ளிவாசலிலே இத்திகாஃப் இருந்தீர்களோ மீண்டும் அவர்கள் வரட்டும். ஃபஇன்னி உரீது லைலத்துல் கத்ரி, நான் லைலத்துல் கத்ர் எதுவென்று அறிவிக்கப்பட்டுள்ளேன், ஆனால் வ இன்னி நுஸீதுஹா, அது எனக்கு மறக்கப்பட்டு விட்டது. வ இன்னஹா ஃபில் அஸ்ரில் அவாஹிரி ஃபில் வித்ரி ஃபி வித்ரின், அது கடைசி 10ல ஒற்றைப்படையான நாட்களில் இருக்கிறது. வ இன்னி ரஅய்து கஅன்னி அஸ்ஜுது ஃபி தீனின் வ மாஇன், அந்த இரவிலே நான் மண்ணிலும் தண்ணீரிலும் சஜ்தா செய்வதை போன்று கனவில் கண்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இப்போ ஒரு அடையாளம் சேர்க்கப்படுகிறது. நான் மண்ணில் சஜதா செய்தேன், தண்ணீரில் சஜதா செஞ்சேன்டா சேற்றில் சஜதா செஞ்சிருக்கிறாங்க வருது. இந்த செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பார்த்தா பேரித்த மரங்களுடைய மட்டைகளாலும் நார்களாலும் தான் அது தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் வமா நரா ஃபிஸ் ஸமாஇ ஷைஅன், வானம் மழை பொழிகிற மாதிரி எதையும் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் திடீரென்று ஃபஜாஅத் கர்அத்துன் ஃபஉம்திர்னா, திடீரென்று ஒரு மேகம் எங்களை சூழ்ந்து கொண்டது, மழை பொழிந்தது. ஃபஸல்லா பினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்காக தொழுவித்தார்கள். அத்தா ரஅய்து அஸர தீனி வல் மாஇ அலா ஹப்அத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேரும் தண்ணீரும் மணலும் தண்ணீரும் நபிகளாருடைய நெற்றியில் முகத்தில் படும் அளவிற்கு நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் என்று சொல்லி, இது அந்த கனவை உண்மைப்படுத்துவது போன்று இருந்தது. எப்ப நடக்குது? ரசூலுல்லா எப்ப அறிவிச்சாங்களோ அதே இரவில் 21வது இரவில் நடக்கிறது என்று வருது. இப்ப அடையாளத்தோட வந்ததா எது வருது? 21 இரவுல லைலத்துல் கத்ர் வந்ததா வருதா இல்லையா? 27 எப்படி கன்ஃபார்மா வந்ததாக வந்ததோ அதை விட டபுள் கன்ஃபார்மா அடையாளம் ஒன்றோட சேர்த்து 21 வருது, 23 வருது, 25 வருகிறது. இந்த செய்தி புகாரியில 813வது செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று ரமலான்ல 23ல லைலத்துல் கத்ர் வருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் நீங்க வந்து லைலத்துல் கத்ர அடைகிறதாக இருந்தா 7 நாட்கள் பாக்கி இருக்கும் போது அதை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தி புகாரில 2015வது செய்தியாக வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்தமிசுஹா ஃபிஸ் சப்இல் அவாஹிரி, கடைசியில 7 நாட்கள் மீதம் இருக்கும் நிலையில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில 6991வது செய்தியா வருது. இப்ப என்ன விளங்குது? 23லையும் லைலத்துல் கத்ர் இருப்பதா விளங்குது. அதை தேடி ரசூல் அடைய சொல்றாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 25ல லைலத்துல் கத்ர் இருப்பதா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னி ஹரஜ்து லியுக்பிருக்கும் பில் லைலத்துல் கத்ரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர சொல்றதுக்காகத்தான் வந்தேன். வ இன்னஹு தலா ஃபுலானுன் வ ஃபுலான், நீங்க இன்னார் இன்னார் சண்டை போட்டு கொண்டு இருந்தீங்கப்பா, சர்ச்சை செய்து கொண்டிருந்தீர்கள். ஃபருஃபிஅத், எனக்கு அந்த நாள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய ஞாபகத்தில் இருந்து இறைவன் அதை உயர்த்தி விட்டான். உயர்த்தி விட்டான் என்ற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குது? கன்ஃபார்மா டேட்டா சொல்லிடுமா? இயலாது. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், வ அஸா ஐ யகூன கைரல் லக்கும், அதுல ஏதாவது நன்மை இருக்கும். அல்தமிசுஹா ஃபிஸ் ஸப்இ வத் திஸ்இ வல் ஹம்ஸி, அதை 29 27லும் 29லும் 25லும் அடைந்து கொள்ளுங்கள் என்றாங்க. கடைசிக்கு தள்ளி விட்டாங்க. ஆரம்பத்தில் 25லையும் பாருங்க, 7லையும் பாருங்க, 9லையும் பாருங்க என்று புகாரில 49வது செய்தியாக அறிவிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி 29 ஏற்கனவே ஆதாரம் பார்த்தோம், புகாரில 2021வது செய்தியில பார்க்கிறோம். இந்த மாதிரி பார்த்தால் லைலத்துல் கத்ர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக ஹிய ஃபில் அஸ்ரி ஹிய ஃபீ திஸ்இன் யம்தீன அவ் ஃபீ சப்இன் யப்கைன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லைலத்துல் கத்ர் என்பது 29வது இரவிலேயோ 23வது இரவிலேயோ வரலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில 2022வது செய்தி சொல்லுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 21, 23, 25, 27, 29 என்று 5 நாட்களும் லைலத்துல் கத்ருக்குரிய நாட்கள். அப்ப அந்த 5லையும் நாங்கள் முயற்சி செய்யணுமா இல்லையா? அந்த 5 அடையணுமா இல்லையா? அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி, நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். ஃபில் அஸ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலான்ல கடைசி 10லே ஒற்றைப்படையான இரவுகளில் அடைந்து கொள்ளுங்கள். இது புகாரில 2020வது செய்தியா பார்க்கிறோம். ஒரு நாள் என்று கன்ஃபார்ம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தன்னிடம் இருந்து உயர்த்தப்பட்ட ஒரு செய்தி, மறக்கடிக்கப்பட்ட ஒரு செய்தியாக சொல்லிவிட்டார்கள். 27 மட்டும் எப்படி இந்த உலமாக்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க? இதுதான் புரியல. எப்படி 27க்கு பலமான ஆதாரங்கள் காட்டினாங்களோ அதுக்கு சமமான அல்லது அதை விட பலமான ஆதாரங்கள் வேறு நாட்களுக்கும் இருக்குது. மற்ற நாட்கள்ல மக்கள் இபாதத் செய்யறாங்களா, வழிகாட்டினாங்களா? இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் என்ற அமல கூட லைலத்துல் கத்ர்ல ரமலான்ல கடைசி 10ல ஏன் செய்ய சொன்னாங்க? ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? ஆரம்ப 10ல இருந்து பார்க்கறாங்க. லைலத்துல் கத்ரை அடைவதற்காக குறிப்பிட்ட ஒரு நாளை தேடி பள்ளிவாசல்ல தங்கல, 10 நாளை பல்கா தங்கி இருக்கிறாங்க.
நடுப்பகுதியில் தங்கி பார்க்குறாங்க, இல்லை கடைசி பகுதியிலையும் தங்கி பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முயற்சி ஏராளம். ஏனென்றால் அது சாதாரணமாக இனா தாரன் என்று கையில் கொடுக்குற ஒரு சாமான் இல்லை. அது ஒரு முயற்சியில் அதற்கான வேண்டிய ஒரு உழைப்பு செய்ய வேண்டும். அந்த உழைப்பு ஈமானோடு இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காம ஃபீ லைலத்தில் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவானோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல நாங்க நின்று வணங்கினோம் என்று சொன்னா எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். தௌபாவை கேட்கிற பேர்ல கூட்டு துவால இருட்டு லைட்டை ஆஃப் பண்ணி இருட்டாக்கி துவா கேளுங்க துவா கேளுங்க துவா கேளுங்கடா என்னத்தை கேட்கிறது? இமாம் துவா கேட்கிறான். இமாம்ட உம்மாக்கு கேன்சர் நோய் என்று சொன்னா, இறைவா எனது தாயாரின் கேன்சர் நோயை நீ குணப்படுத்துவாயாக, அரபுல கேட்டாருன்னு வைங்க, இவெல்லாம் ஆமீன் அப்படியே ஆகட்டும். இல்லாத உம்மாக்கு கேன்சர் வருமா இல்லையா? கேன்சரை குணப்படுத்த சொல்லி அல்லாஹ் கபூல் பண்ணான்னு வைங்க, ஏண்ட உம்மாக்கு கேன்சர் இல்லை, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? துவாவை கபூல் பண்ணிட்டேன், கேன்சரை குணப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப லைலத்துல் கத்ர்ல விதியை மாத்துவான், உம்மாக்கு கேன்சர் வரட்டும், வந்து அது திரும்ப குணமாகட்டும். ஒரு வருஷத்துக்கு கேன்சரை வச்சா வாழ்க்கை போயிருமே. இப்படிதான் துவா கேட்கிறதா? ஆலிம் ஷாக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இறைவா இனிமேல் எனக்கு எந்த குழந்தையும் அவசியம் இல்லை, 5 பேரை எப்படி கரை சேர்க்கிறதுன்னு பார்த்துக்கணும். எல்லா பையனும் சீதனம் கேட்கிறான், கொழும்புல பெட்ரூம் செட்டும் கேட்கிறான். இறைவா, அவன் அரபுல கேட்டா நமக்கு விளங்காது. ஆமீன் அப்படியே ஆகட்டும். 5 பொம்பளை புள்ள, இனிமேல் பொம்பளை புள்ள ஒத்தனுக்கு புள்ளையே இல்லை, அவன் புள்ள தேடி வியோஜியை தேடுறான், லேடி வியோஜியை தேடுறான், பாதாங்குட்டையை திண்டு பார்க்கிறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறான், புள்ள கிடைக்குது இல்லை, முயற்சி செய்கிறான், தடுமாறான். அவன் போயிட்டு இருந்து கொண்டு ஆமீன் என்றுவான். அப்படியே ஆகட்டும். புள்ளே எல்லாம் போகுமா இல்லையா? குழந்தை பாக்கியம் எல்லாம் போகுமா இல்லையா? இது லாஜிக்கலான விஷயமா? இப்படித்தான் துவா கேட்க சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்திருப்பார்களா? சிந்திப்பதில்லை. ஏன் சிந்திக்க மாட்டேன்றாங்க? இது தௌஹீத் ஜமாத்காரன் கண்டுபிடிச்சு சொல்றது இல்லைங்க, இது குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னாவில் உள்ள விஷயங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா கேட்கிறோம் என்ற பேர்ல சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டி, ஏற்கனவே இருட்டு தானே அந்த காலத்துல, இருக்கிற விளக்கையும் அணைச்சி எல்லாரும் சேர்ந்து துவா கேளுங்க தௌபா கேளுங்க ரசூலுல்லாஹ் கூட்டு துவா கேட்டு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதற்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்களை தவிர பெரும்பாலும் சுன்னத் ஜமாத்தினை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுக்கென்று ஸ்பெஷலா உடுப்பு உடுத்து போவாங்க, சல்வார் தச்சு கொண்டு போறது, ட்ரெஸ் வாங்குறது, சாரம் வாங்குறது. லைலத்துல் கத்ருக்கு நியூ ட்ரெஸ். எதுக்கா? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பழைய உடுப்போட பாவம் போட்டு பழைய உடுப்போட பாவம் போயிட்டு புதிய உடுப்பு உடுத்துக்கொண்டு அன்று பிறந்த பாலகனை போல வருவாங்க பாருங்க. இதெல்லாம் மார்க்கம் எப்படியா கற்றுத்தரும்? எந்த நாளும் நமக்கு தௌபாக்குரிய நாள் தான். அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல என்ன பண்றான் என்றா குர்ஆன அருளி மகத்துவத்தை கொடுக்கிறான். அந்த குர்ஆனின் மகத்துவத்தின் காரணமாக லைலத்துல் கத்ர்ல எங்களுக்கு கடுமையான நன்மைகள் கிடைக்கின்றன. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களிலே கடுமையாக உழைப்பார்கள். மாலா யஜ்தஹிது ஃபி கைரிஹி, வேறு நாட்களில் தொழாத அளவிற்கு, வணக்கம் புரியாத அளவிற்கு, முயற்சி செய்யாத அளவுக்கு ரமலான்ல கடைசி 10ல முயற்சி செய்வாங்கன்னு வருது. கடைசி ஒரு நாள் என்று வரல, 27ஆம் நாள் என்று வரல. வேறு நாட்கள் ரசூலா சாதாரண நாட்கள் எப்படி தொழுவாங்க? கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவாங்க. ஏன் இப்படி தொழுறீங்கன்னு கேட்டா, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இறைவனுக்கு இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு நாட்கள்ல கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ரமலான்ல அதை விட முயற்சி செய்வார்களாம். அப்ப ரமலான்ல கடைசி 10ல் நாம் செய்யும் முயற்சி லைலத்துல் கத்ரை நமக்கு அடைவதற்குரியதாக ஆக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல 2185வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஸ்ரல் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரைக்கும் ரமலானிலே கடைசி 10லே இஅ்திகாஃப் இருந்தார்கள். இது புகாரில 2026வது செய்தியா பார்க்கிறோம். சும்மா அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரமலானிலே இத்திகாஃப், ரமலான் மாதத்திலே இத்திகாஃப் இருப்பாங்க. அப்ப இத்திகாஃப் இருக்கும் முக்கியமான அமல் லைலத்துல் கத்ரை அடைவதற்கான ஒரு வழிகாட்டல். நாங்க எத்தனை பேர் இத்திகாஃப் இருக்கிறோம்?
ரமலான்ல கடைசி 10 நாள்ல இஅ்திகாஃப் என்ற ஒரு பிரத்யேகமான ஒரு அமல் இருக்குது. அதை நாங்கள் எப்படியாவது நடைமுறைப்படுத்தி ரமலானை அடைய பார்க்கணும். ரசூலோட காலத்துக்கு பிறகு ரசூலுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்களா? ரசூலோட காலத்திலே ஆயிஷா நபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஅ்திகாஃப் இருக்கவா உங்களோட அப்படின்றாங்க. சரி இருங்கன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா ஒரு கூடாரத்தை தயாரிக்கிறாங்க. பள்ளிவாசல்ல கூடாரத்தை தயாரித்து அவங்க இந்த இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ரசூல்லா தொழுந்துட்டு வர்றாங்க. கூடாரம் ஆயிஷா நாயகி செஞ்சதை பார்த்து அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, எப்பயுமே ஆயிஷா, அப்ஸா, ஜைனப் இந்த 3 பேரும் ஒரே லைன்ல நிற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இங்க ஆயிஷாட கூடாரம், இங்க அப்ஸாட கூடாரம், அங்க ஜைனப்ட கூடாரம். என்ன இதுன்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப்க்கு கூடாரம் அமைச்சோம். நான் இப்ப திரும்ப பார்க்கும்போது இது ஒரு கூடாரமும் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஒரு கூடாரமும் இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் அகற்றிவிட்டு பிறகு ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃபே இருக்கல. ஏன்னா இது மனைவிமார்கள சக்கலத்தியார் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அந்த மனைவி நிக்க, இந்த மனைவி நிக்க, பொம்புல இபாதத்து போற இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ரசூல்லா கடைசியில அந்த வருஷத்துல ரமலான்ல இஅ்திகாஃப் இருக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால்ல இஅ்திகாஃப் இருந்தாங்கன்னு வருது. அடுத்த மாசத்துக்கு மாத்தி கொள்றாங்க. இந்த மாதிரி இஅ்திகாஃப் என்பது ஒரு முக்கியமான அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்திருக்கிறது. இந்த ரமலானில் இந்த லைலத்துல் கத்ரிலே சில அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நேரடி சொல்லில் இல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார்கள். அந்த அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மழை பொழிவதை கனவில் கண்டார்கள். தண்ணீரிலும் மணலிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வதை கண்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தடவை நிகழ்ந்த ஒரு சம்பவம், கனவில் கண்டது. இது ஒரு அடையாளமாக லைலத்துல் கத்ரிலே நிகழலாமா என்று கேட்டால் நிகழலாம், உறுதியாக சொல்ல முடியாது. என்றால் லைலத்துல் கத்ர் அடையாளத்தில் இது நிகழும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அப்படி கனவில் காட்டப்பட்டதனால் இப்படி ஒரு அடையாளம் இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம், உறுதிப்படுத்த முடியாது. இது நாங்க புகாரியில 813வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வருஷம் முழுவதும் லைலத்துல் கத்ர் வருவதாக சொன்ன உடனே அதை மறுத்து இல்ல ரமலான்ல தான் வருதுண்டு அந்த செய்தியில அவங்க சொல்றாங்க, வ அமாரத்துஹா, லைலத்துல் கத்ர்ல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அன் தத்லு அஷ்-ஷம்ஸு ஃபீ ஸபீஹத்தி யௌமிஹா பைலாஹ லா ஷுஆஹ லஹா. அந்த இரவிலே லைலத்துல் கத்ருக்கு அடுத்ததாக வரக்கூடிய பகல் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் வெண்ணிறத்தில் ஒளி இழந்து மங்கலாக உதிக்கும் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1397வது செய்தியா வருது. ஆனா ஒரு பிரச்சனை, இந்த செய்தியில லைலத்துல் கத்ர் 27ல ரசூலுல்லாஹ் அடைஞ்சு கொள்ள சொன்னாங்க என்று சொன்ன உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல அடையாளத்தை நபிகளார் சொன்னார்கள் என்று நேரடியாக ரஃபா செய்து அறிவிக்கவில்லை. இது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடையாளம் தான் என்று ஹதீஸ்ல வரல. ஆனா ஒரு கருத்தோட்டம் இருந்திருக்கிறது. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கும் பொழுது மங்கலாக உதிக்கலாம், இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது என்ற செய்தி முஸ்லிம்ல 1397வது செய்தியா பார்க்கிறோம். இன்னொரு செய்தி வந்து புகாரில 2177வது செய்தியில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐயுக்கும் யுஸ்ரக், உங்கள யாருக்காவது ததாகர்னல் லைலத்துல் கத்ர், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இருக்கும் சபையிலே நாங்கள் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐயுக்கும் யذ்குரு ஹீன தலஅல் கமரு வஹுவ மிஸ்லு சிக்கி ஜஃபனத்தின், ஜஃபன்ட ஒரு பாதி, உங்களோட உணவு தட்டிட பாதியை போன்று நிலவு காட்சி அளிக்குமே, அந்த லைலத்துல் கத்ரின் அடையாளத்தை உங்களில் யாருக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப லைலத்துல் கத்ருடைய அடையாளமாக சந்திரன் உணவு தட்டின் பாதியாக அதாவது ஒரு அறப்பாதி சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில் லைலத்துல் கத்ர் இரவிலே சந்திரனுக்கு இப்ப எல்லாம் எழுப்பி சந்திரன் தேட ஓடுறாது. ஏனண்டா இந்த ரமலான்ல கடைசி காலம் வரும்போது சந்திரன் பெரும்பாலும் அப்படிதான் காட்சி அளிச்சு கொண்டிருக்கு. ஆனா பொதுவான ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் உணவு தட்டுல பாதி அளவுக்கு சந்திரன் காட்சி அளிக்கும் என்று சொன்னது புகாரில 2177வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய நேரடி வழிகாட்டல் ஒற்றைப்படையான நாட்கள், கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் நின்று வணங்குங்கள். ரசூலுல்லாஹ் ரமலான் அல்லாத காலத்தில் எதை வணக்கமாக செய்தார்களோ அதைத்தான் லைலத்துல் கத்ரிலும் வணக்கமாக செய்தார்கள், ரமலானிலும் வணக்கமாக செய்தார்கள்.
தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகை லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ்வின் தூதர் தொழுததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. தஸ்பீஹ் என்ற தொழுகைக்கே இஸ்லாத்தில் ஆதாரம் இல்லை. வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளும் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கின்றன. இந்த கூட்டு துஆ என்ற மெத்தடு இஸ்லாத்துல எங்கேயும் இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹால இமாம் கைருல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லும்போது ஆமீன் என்று நாங்கள் கோரஸா சொல்லுவோமே, இதை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் தூதர் சப்தமாக துஆ கேட்டு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதற்கு ஆதாரம் இல்லை. தௌபா என்பது நாம் திருந்தி வரக்கூடிய ஒன்று. நம்முடைய திருத்தம் என்னவென்பதை நாம் அல்லாஹ்விடம்தான் ஒப்படைத்து, இறைவா நான் இந்த தவறுகளை செய்துவிட்டேன், எனவே திருத்தம் நான் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். அதை இமாம் என்ன பண்றார் தெரியுமா? இறைவா நாங்கள் இருட்டிலே செய்த பாவங்கள், வெளிச்சத்திலே செய்த பாவங்கள், சொல்ல போல புதிய ஒரு பொடியன் வருவான், 14-10 வயசு இருக்கு, இந்த மாதிரி போயோண்டு வந்து இருட்டுல பாவம் செய்யலாமோ? அவனுக்கு ஒரு ஐடியா போகுமா இல்லையா? இருட்டில் பாவம், அது என்ன இருட்டில் பாவம்? வெளிச்சத்தில் பாவம், மறைமுகமான பாவம், பகிரங்கமான பாவம், செய்த பாவம், செய்யாத பாவம். செய்யாதது எதுடா பாவம்? சொல்றானா இல்லையா? நாங்கள் செய்த பாவத்தையும் செய்யாத பாவத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. செய்யாத பாவத்தை ஆல்ரெடி இன்றைக்கு தௌபா கேட்டு போனாலும் நாளைக்கு இருந்து ஃப்ரெஷ்ஷா நான் பாவம் செய்ய ஆரம்பிப்பேன் என்ற ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறானா இல்லையா? யார் வழிகாட்டுறா? இமாம் வழிகாட்டுறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய லைலத்துல் கத்ரிலே நமக்கு வளமையான கியாமுல் லைல் தொழுகை, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லி தந்தார்கள். லைலத்துல் கத்ர் ஐயு லைலத்துல் கத்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன் அலிம்து ஐயு லைலத்தின் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரி எந்த இரவிலே ரசூலா எதை ஓத வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள் என்றால், கால கூலி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம், இறைவானி மகத்துவம் நிறைந்த பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ பாவம் மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ற செய்தியை திருமிதியில 3435வது செய்தியா பார்க்கிறோம். அதிகமா இஸ்திஃபார் செய்யுங்க. அது ஒற்றைப்படையான நாட்கள். இன்னைக்கு இஸ்திஃபார் செஞ்சு போயிட்டு 29வது இரவு அதில் எல்லாரும் மறந்துடுவாங்க. 21 ஆல்ரெடி மறந்துட்டோம், 23 மறந்துட்டோம், 25 மறந்துட்டோம், 27 மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுலேயும் நிறைய பித்அத்துகளை செய்து விட்டோம். இந்த நிலையில் நாங்கள் இல்லாமல், கை நழுவி விடாமல் 29ஐயும் இந்த 27ஐயும் அதற்கு முன்னுள்ளவற்றை அனைத்தையும் சரியாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கு ஒற்றைப்படையான அனைத்து நாட்களிலும் லைலத்துல் கத்ருக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு லைலத்துல் கத்ருக்கான விளக்கத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்கிறோம். நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் துஆ கேட்கிறோம், ஆனால் நிறைய துஆக்கள் கபூல் ஆகுது இல்லையே. துஆ கேட்பதற்காக வேண்டி நமக்கு பிரத்யேகமான எதுவும் இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதற்காக வேண்டி சில பிரத்யேகமான நேரங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தெரிஞ்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், சொல்லுங்க. துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள் ஒரே நாங்களே பயான் பண்ணி கொண்டு தான் சரி வராது. நீங்களும் 1-2 பயான் பண்ணணும். ஜும்மா டைம்ல எப்ப, எந்த நேரம்? கொஞ்சம் டைம் எங்க இருக்குது? பயானுக்கும் தொழுகைக்கும் இடையிலையா? அப்ப பயான் பண்ணிக்கொண்டே துஆ கேட்கலுமா? இமாமுக்கு மிஸ் ஆகுமே. ஜும்மா தொழுகையில சுஜூதுல, 2வது அத்தஹியாத்துல சுஜூதுல கேட்கலாம் என்றார். சரியான விளக்கம். வேற துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள்? பிரயாணம். யாரு சொன்னா? பிரயாணத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஏன்? பிரயாணம் என்றாலே ஒரு நரக வேதனை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிரயாணத்தில் இருக்கும் போது எங்களோட உள்ளங்கள் எல்லாம் தீமையை நோக்கி பறிகொடுக்கக்கூடிய நிலை வரும். ஏன் சொல்லுங்களே? குறிப்பா பொண்டாட்டி பக்கத்தில் இல்லை, ஃப்ரீ பேர்டா இருப்பான். வெளிநாட்டுக்கு போனா கண்ட்ரோலே இழந்துருவான். உள்ளூர்ல கடும் நல்ல சாந்தமான புள்ளையா இருக்கிறவன் ட்ரிப் கொண்டு போனான்னு வைங்களே,
அவன் தான் 1ஆம் நம்பர் இப்லீஸா மாறுவான். ஏன்? கண்காணிப்பு இல்லை. திடீரென்று கடல்ல போறான், ஆத்துல போறான் கேள்விப்படுது. ஏன்? இவனுக்கு நீச்சலே தெரியாது. ஆனா குளிக்கவே மாட்டான், வளமே தண்ணியே இவனுக்கு பழக்கம் இல்லை. அவன் போயிட்டு அங்க ஆத்த கண்டோன்னே ஆழத்தை பார்க்க மாட்டான், பாஞ்சிருவான். அவன் பிரயாணத்துல எங்களுக்கு கடுமையான சோதனைகள், வேறு சந்தர்ப்பங்கள். அதனால அந்த துவா கேட்டு இறையச்சத்தோட ஒருத்தன் இருக்கிறான், அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. வேற சந்தர்ப்பங்கள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட நேரங்களை பார்த்து துவா கேட்கிற பழக்கம் எல்லாம் இல்லையா? சில ஷார்ட்கட் இருக்குது இஸ்லாத்துல. அந்த ஷார்ட்கட்களை சரியான வழிமுறையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அது நல்லது தானே. இப்போ லைலத்துல் கத்ரும் அப்படிப்பட்ட ஒன்று தானே. கடைசி ஒற்றைப்படையில் 5ஐயும் நாங்கள் டார்கெட் பண்ணி தொடர்ந்தோம் வேண்டாம், கன்ஃபார்மாக ஒரு நாளை அடைஞ்சு கொள்வோம். சிம்பிள். வேறு துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள் இப்ப பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில அப்படி ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல ஒரு சர்ச்சை இருக்கிறது, அறிவிப்பாளர்ல ஒரு சர்ச்சை இருக்கிறது. வேறு சுபோபாங்குக்கு முன்னாடியா? அப்படி வரல. பெண்கள் சைட்ல இருந்து அப்படி சத்தமா பேசலாமா? ஆம்புல நிற்கிறாங்க, நீங்க என்ன இப்படி கேட்குறீங்க? ஏன்னா மரக்கறிக்காரங்கிட்ட ஆனா அதை வண்டாக்காவை தான் அந்த இதைத்தான் பீட்ரூட்டை தான் கத்தி பேசுறது இல்லையா? சல்வார் வாங்க போனா கடையில் அதை பெரட்டி இதை பெரட்டி, இது சரி வராதுவா, தூக்கி வீசுவே அவன் மூஞ்சில. இது மார்க்கம் சம்பந்தப்பட்டதுன்றதால கொஞ்சம் குரல் கேட்டதுக்கு பரவாயில்ல. ரொம்ப அந்த இதா ராகமா பேசாம சும்மா ஜஸ்ட் கட் அண்ட் ரைட்டா பதில சொன்னா பரவாயில்ல. சுபோ நேரத்தில் சேவல் கூவும் போதா அல்லது பொதுவா சேவல் கூவும் போதா? எங்க இப்ப சேவல் எல்லாம் சுபோல கூவுது இல்லையே, சோம்பரம் பிடிச்சி அதுவளுக்கெல்லாம் டைம் மாறி அது படுக்க போல நைட் அடிச்சு தான் படுக்கிற இப்ப சேவலுக்கெல்லாம். அதனால தெரியும் அல்லாஹ் தூதர் சுபோ நேரத்தில் வார்த்தையை போடல ஹதீஸ்ல. சரி பார்ப்போம். என்னண்டா பொதுவான அடிப்படை துஆக்கள் எந்த நேரத்திலும் பொதுவாக அங்கீகரிக்கப்படும். இது பொதுவான அடிப்படை. திருக்குர்ஆன் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 186வது வசனம் சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நபியே சொல்லுங்க நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னை அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லி, அவன் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும். வல்யுமினு பி, அவன் என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்சுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீ துஆ கேட்டா நான் அங்கீகரிப்பேன் என்றான் அல்லாஹ். டைமை சொன்னான் அல்லாஹ். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேருக்கு உடனடியாக அங்கீகரிப்பான், சில பேருக்கு அது இந்த உலகத்தில் அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் அது இந்த உலகத்திலே அவனுக்கு நாசமானதாக ஆகிவிடும் என்பதனால் ஆகிரத்துக்காக வேண்டி அதை அல்லாஹ் தாமதப்படுத்துவான். நேரம் பார்த்து அல்லாஹ் கொடுப்பான். எப்ப கொடுத்தா நல்லம் என்றது அல்லாஹ்க்கு தெரியும், அந்த நேரத்தில் கொடுப்பான். ஆனா நாங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை அவசரமா கேட்டு 2 நாள் கேட்கிறான், கிடைக்கல, மிஸ் பண்ணிடக்கூடாது. தொடர்ச்சியா யாரு துஆவில் அவசரப்படுகிறார்களோ அவர்களுக்கு பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. நபிமொழி. துஆல அவசரப்பட முடியாது, அமர கேட்கணும். நிறைவேற்றப்படுவதற்கு தாமதங்கள் நிகழலாம், ஆனால் கண்டிப்பாக இறைவன் அதிலே நன்மையை வைத்திருப்பான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுஃபை இழந்தது சாதாரண ஒரு இழப்பல்ல. எத்தனை ஆண்டு காலம் கேட்டார். அவர் வயோதிபம் அடையும் வரைக்கும், ஒரு சிறுவனாக இருந்த யூசுப் இளைஞனாக ஒரு நாட்டிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வரைக்கும் அவருடைய துஆவை அவர் கேட்காமல் கைவிடவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு நரையால் முடிகள் மின்னுகின்ற அளவிற்கு, எலும்புகள் பலவீனம் அடைகின்ற அளவிற்கு வயோதிபத்தை அடைந்தார்கள். குழந்தை பாக்கியம் கேட்பதில் அவர் நிராசை அடையவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய நண்பன், நெருக்கமான நண்பன். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே இறுதி தருவாய் வரைக்கும் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் புள்ளைய கொடுத்தோனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிப்ரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், வயசடைஞ்ச போதும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அன்பளிப்பாக தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று பிரார்த்தனை செய்தார். இப்ப துஆல அவசரம் கூடாது. கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பா நம்முடைய நன்மையை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அங்கீகரிப்பான். இது பொதுவான ஒரு விஷயம். என்ற ரசூலா சொல்றாங்க, இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம்,
உங்கள் இறைவன் கண்ணியமானவன், அதிகம் வெட்கப்படக்கூடியவன். நம்முடைய இறைவன் கிட்டே வெட்கம் இருக்குது. அல்லாஹ் வெட்கத்துக்குரியவன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் யஸ்தஹி மின் இபாதிஹி அன் யர்ஃபஅ இலைஹி யதைஹி. ஒரு அடியான் 89 வேன் என்ன ஆகிக்குது, கொஞ்சம் லொரியோண்டு எடுக்க தடுமாறுறாங்களாம், கொஞ்சம் செட் பண்ணுங்க. சிபி. அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யஸ்தஹி மின் அப்திஹி அன் யர்ஃபஅ இலைஹி யதைஹி. அடியார் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேட்கின்ற நேரத்தில் அந்த கைகளை வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஃபயருத்துஹுமா சிஃப்ரன். அல்லாஹ் அந்த கைகளை வெறுமனே ஆக்கி சும்மாவே ரிட்டர்ன் பண்றது அல்லாஹ் யோசிக்கிறான். இது நாங்க இப்னு மாஜால 3865வது செய்தியா பார்க்கிறோம். அதனால் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். இஸ்திகாமத்தோட கேட்கணும், உறுதியோட கேட்கணும், எதிர்பார்ப்போட கேட்கணும், அல்லாஹ்விடம் உரிமையோடு கேட்கணும், வலியுறுத்தி கேட்கணும் என்றதை துஆட பொதுவான கண்டிஷனா வச்சா எப்பயும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விசேடமான வலியுறுத்தல்களும் விதிவிலக்குகளும் அல்லாஹ் தஆலாவின் அருள் நிறைந்ததும் நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான் இரவுல திடீரென்று நாங்கள் விழித்து கொண்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் தஆர்ர மினல் லைலி, நீங்கள் திடீரென்று இரவிலே விழித்து கொண்டால் ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர அவன் தனித்தவன், அவனுக்கு இணை கிடையாது. லஹுல் முல்கு, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உள்ளது. வலஹுல் ஹம்து, அவனுக்கே புகழ் அனைத்தும். வஹுவ அலா பிகுல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிட்டு சும்மா கால பிறகு சொன்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா எனது பாவங்களை மன்னித்து விடு. அவுத அஸ்துஜீப, இப்படி அவன் பிரார்த்தனை கேட்டால் உஸ்துஜீப, அவனுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரில 1154வது செய்தி. உங்களுக்கு பாவம் மன்னிப்புக்கு பதில் லைலத்துல் கத்ரில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளின் இரவிலும் இருக்கிறது. எப்படி பாக்கியம்! நாங்க திடீரென்று இரவுல முழிச்சா என்ன பண்ணுவோம்? சிலவன் பொண்டாட்டி கிட்ட இருக்கிறான்னு தேடுவான், பொண்டாட்டி சில மாப்பிள்ளை கிட்ட இருக்கிறான்னு தேடுவான். பொண்டாட்டிய மாப்பிள்ளை தேடுறானோ மாப்பிள்ளைய பொண்டாட்டிய தேடுறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எதை தேடுவாங்க? போனை தேடுவாங்க இல்லையா? சில பேர் தலையணைக்குள்ள அடிச்சு தான் படுப்பான், ஓப்பனா வைக்கிறது இல்லை போனை, பயம். இந்த மாதிரி போனை தான் தடவுவான். திடீரென்று விழித்து கொண்டால் போனை தடவுவான், டைமை பார்ப்பான், வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்துக்குதா அந்த கண்ணோடு பார்ப்பான், யாரோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டு படுத்துருவான். மாற்றிக்கொள்ளணும் பழக்க வழக்கங்களை. இது அருமையான வாய்ப்புகள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவிலே கடைசி பகுதியிலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குவதாக. அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது வீற்றிருக்கிறான், அமர்ந்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, நமது கண்ணியம் மிக்க பாக்கியம் மிக்க இறைவன் இறங்குகிறான். குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், இரவுல கடைசி ஒரு பகுதி இருக்கும் நிலையில் அல்லாஹ் இறங்குகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், மை யதுஊனி, என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார்? ஃபஅஸ்தஜீப லஹு, நான் அவனுக்கு பதில் அளிப்பேன். மை யஸ்அலுனி, யார் என்னிடம் கேட்கிறார்கள்? ஃபஅதீஹு, நான் அவனுக்கு வழங்குகிறேன். மை யஸ்தக்ஃபிருனி, யார் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பார்களோ ஃபஅக்ஃபிர லஹு, அவனுக்கு நான் மன்னிப்பேன். இது ஒவ்வொரு நாளும் கிடைக்கும், லைலத்துல் கத்ரில் மாத்திரமல்ல. டெய்லி தஹஜ்ஜுடைய தொழுகையை நாங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தால் தினசரி இஸ்திக்ஃபார் நமக்கு கிடைக்கும். கோரிக்கைகள் முன்வைத்தால், இறைவா பிசினஸ் ஒன்றுக்கு இறங்கியிருக்கிறேன், பரக்கத்தை செஞ்சிரியா அல்லாஹ், நீ மட்டும் நல்ல ப்ராஃபிட் ஒன்று தந்தாண்டு வெய்யி, வேற லெவல்ல நான் உன்னோட மார்க்கத்துக்காக செலவழிப்பேன். அதை எப்படி யோசிப்பேன் தெரியுமா? ப்ராஃபிட்டை தந்தா ஒரு ஆர்டர் எடுத்து கொடுப்பேன், 16,000 ரூபாய் விஷயம் முடிஞ்சிடும்.
40,000 இப்போ ஆடு. சாதாரண ஆடுகள் விலை தான் இப்போ. அல்லது ஒரு கோழியை குர்பான் கொடுப்பேன், 1000 ரூபா கோழி. சிம்பிளா சொல்லுவான், இந்த நேர்ச்ச தேவல்ல, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் அருளை இறக்குறான். இது புகாரில 1145வது செய்தி. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி, உங்கள் இறைவன் ஒரு அடியானிடம் நெருங்கும் நேரம் எது தெரியுமா? வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூதிலே இருக்கின்ற நேரம். ஃபஅக்ஸிரு துஆ, எனவே சுஜூதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். இது முஸ்லிம்ல 744வது செய்தி. சுஜூதில் அதிகமாக துஆ கேட்கணும். இமாம் கியாமுல் லைல் தொழுவிக்கும் போது சுஜூதை கொஞ்சம் நீட்டமாக தான் வச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு, துஆ கேளுங்கன்னு தான். நீங்க என்ன துஆ கேட்குறீங்க? எப்போ இந்த ஆள் அல்லாஹ் ரெண்டு எலும்பு போன தெரியா, முதுகு எல்லாம் புட்டிக்குது, முதுகு புட்டிக்குது, எலும்பு வருத்தமாக இருக்குது, நெத்தி வேற இந்த டைல்ஸை வேற வலிவி கொண்டு போகுது, காப்பட்டை கூட போட்டு இல்லை இவங்க, இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா விரிப்போம், காப்பட்டை கம்பளியாலே விரிச்சுட்டுருவோம். அப்போ இந்த மாதிரி இல்லை, அதிகமாக துஆ கேளுங்க சுஜூதில். இந்த சுஜூத்ல துஆ என்பது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தொழுகை அல்லாம சும்மா இருக்கிற நேரத்தில் சுஜூத்ல விழுந்து கேட்கறான். இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஃபர்லான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ சுஜூதுடைய நிலையில் நீங்கள் இறைவனுக்கு சிரம் பணிந்து, நீங்க யாருக்கு சுஜூத் பண்றீங்க? இறைவனுடைய பாதங்களுக்கு நீங்கள் சுஜூத் செய்கிறீர்கள். அந்த இறைவனுடைய பாதத்திலே விழுந்த நிலையில் அல்லாவிடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் விரும்புகிறான், என்ற அடியான் சரணாகதி அடைந்து விட்டான், அவன் அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு விட்டான், கேளுடா தர்றேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க, அதிகமா கேட்போம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு சகோதரனுக்காக மறைமுகமாக பிரார்த்தனை செய்தால் நமக்கு அது போன்று நிறைவேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிலஹ்ரில் கைபி, ஒருவன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு மறைவிலே இருந்து பிரார்த்தனை செய்தால் முஸ்தஜாபத்துன், அவனுக்கும் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். சகோதரனுக்காக கேட்கிறானா, அந்த சகோதரனுக்காக கேட்கிற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில் இந்த ரஅஸிஹி மலக்குன் முஅக்கலுன், அவனுக்காக நியமிக்கப்பட்ட பிரத்யேகமானவர் ஒருவர் இருப்பார். குல்லமா தஆ லி அஹீஹி, அவன் சகோதரனுக்காக கேட்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் பி கைரின், நல்லதை கேட்கணும். என்ற சகோதரன் நிற்கிறான், அவன் தலையில இடி உலக என்று கேட்கக்கூடாது, நல்லதை கேட்கணும். என்ற நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் போற வரையில ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போக, இப்படி கேட்கக்கூடாது. நல்லதை கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலல் மலக்குல் முவக்கலு பிஹி, அவனுக்காக நியமிக்கப்பட்ட வானவர் சொல்வார், ஆமீன், அப்படியே நடக்கட்டும். வலக பிமிஸ்லி, உனக்கும் இதே போன்று கிடைக்கட்டும். இது ஒரு ஷார்ட் ஐடியா. இது ரசூலுல்லாஹ் முஸ்லிம்ல 4912 சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பெஜரோ வேணும், என்ன கேட்கணும் நீங்க? யா அல்லாஹ் அப்துல் ராஜிக்கு ஒரு பெஜரோ கிடைக்க செய்வாயா, இப்படி கேட்டுடுவீங்களே. அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களோட தலைமாட்டில இருந்து உங்களோட துவா அங்கீகரிக்கப்படுமோ இல்லையோ, மலக்கு கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படுமா இல்லையா? உங்களுக்கு பெஜரோ வரும், மேண்ட பேரை வச்சு உங்களுக்கு பெஜரோ சம்பாதிக்கலாம். எனக்கு என்று சொல்லல, சும்மா உதாரணத்துக்கு சுவாரஸ்யத்துக்கு சொன்னேன். யாராவது உங்களோட சகோதரன், குறிப்பாக சகோதரன் என்றொன்னே ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் அவங்க இவங்களை ஞாபகத்து வருது. இந்த சகோதரத்துவத்தில் முதன்மை உரிமை பெறுபவர் யார்? உங்களுடன் உடன் பிறந்த சகோதரர். அதை மறந்துடாதீங்க. கூட பிறந்து வளர்ந்திருப்பான், சேட்டை பண்ணியிருப்பான், அநியாயம் பண்ணிருப்பாங்க, சொத்து பத்து அபகரிச்சிருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான், நல்லா இருப்பாங்க சின்ன வயசுல, பெருசானு அப்படி லபக்கண்டு அபகரிப்பாங்க. தத்துவம் பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க, பரவாயில்லை, எடுத்துட்டு போட்டும், உரிமைக்காக நீங்க போராடணும். நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவங்க நல்லதை கிடைக்க சொல்லி நீங்க துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய், அவனோட பாவத்தை மன்னிச்சிரு, அவனுக்கு நேர்வழி காட்டு, அவனுக்கு மார்க்கறிவை கொடுத்துரு, அவனோட வாழ்க்கையை நிம்மதியாக்கு. உங்களுக்கு ஒரு மலக்கு இருந்து என்ன செய்வார்? ஆமீன் சொல்வார். இதை பார்க்கணும். அடுத்தது, ஒரு நோயாளியை பார்க்க போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவருக்காக துஆ செய்யுங்க. இதா ஹலர்துமுல் மரீல அவில் மையித, நீங்க ஒரு நோயாளியையோ இறந்தவரையோ சந்திக்க சென்றால் என்ன சொல்லுங்கள்? துஆ செய், ஃபகூலு கைரன், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஃபைன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். நோயாளியை பார்க்க போனா, இந்த செய்தி முஸ்லிம்ல 1677. நோயாளியை பார்க்க போனா, அல்லாஹ் இப்படி ஆச்சா, நான் சொன்னேன் தானவா, உங்களுக்கு ஒரே இறைச்சி தின்ன வேணுமென்று கேன்சர் எடுத்து வந்துட்டீங்களா? இறைச்சி இல்லை, இறைச்சிக்கு கொலஸ்ட்ரால் எடுத்து வந்துட்டீங்களேவா? எவ்வளவு சொல்றவா உங்களுக்கு கேட்கறல, உங்களோட பொண்டாட்டியும் கேட்கறல, நீங்களும் கேட்கறல.
இப்படி இந்த பரபர போடக்கூடாது. போனா என்ன சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லதை சொல்லுங்க, நல்ல வார்த்தை, பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான். இவன் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், இந்த கட்டை நிக்காதே விளங்கும், இது சரிவார கேஸ் இருந்தாலும் நமக்கு தொல்லதான் என்று சொல்லும். ஆனாலும் அப்படி நினைக்கலுமா, மௌத்தா போ சொல்லி நினைக்கலுமா? நீங்க மௌத்தா போறது தான் சில பேருக்கு விருப்பம் இருக்காது, இவன் வாழ்றது லைட்டா விடுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்தை வச்சிருந்தா உங்களை வாழ வைக்கட்டும். என்ன அர்த்தம்? இல்லைண்டா தொலைஞ்சி போங்க, இப்படி ஆக்கக்கூடாது. பக்கத்துல இருந்து மலக்க ஆமின்னு சொல்லுவாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லதை பேசுங்க, ஒன்றும் பயப்படாது. உங்களுக்கு விளங்குது கேன்சர் நோயில இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றும் கேடு விளைவிக்க மாட்டான், அல்லாஹ் ஹைராக்குவான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க வார்த்தை, லா பஸ், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தஹூர், தூய்மை அடைவீர்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தூய்மை அடைவீர்கள். பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க கொட்டணும், போயிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை கொட்டக்கூடாது. எல்லாம் மனசுல நெகட்டிவ் எனர்ஜி கூட, அதெல்லாம் நாங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். நல்ல வார்த்தையை பேசுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி அபூ சலமாவுடைய மையத்துக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லதை பேசுறாங்க. பேசுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மஃபிர்லி, இறைவா அபூ சலமாவை மன்னித்து விடு, வலஹு, அல்லாஹ் மஃபிர்லி வலஹு, என்னை மன்னித்து விடு, அபூ சலமாவை மன்னித்து விடு, வஆகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா, இறைவா அவருக்கு சிறந்த ஒரு துணையை அவருடைய வீட்டில் நீ ஏற்படுத்தி விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். சிறந்த துணை அவருக்கு ஏற்படுத்து என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. கேட்டோடனே நல்ல வார்த்தை தானே, மலக்கு ஆமீன் சொல்லி இருப்பார் போல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனாக பிறகு யார் வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இதெல்லாம் நிதர்சனமாக நடந்த உண்மைகள். இது நாங்கள் முஸ்லீம்ல 1677 பார்க்குறோம். அதே மாதிரி மௌத்தா போனவங்களுக்காக சாலியான குழந்தைகள் கேட்கின்ற துஆக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்லிம்ல 3358 அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான குழந்தையுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு குழந்தைய சாலிஹான முறையில் வளர்க்கணும். எப்ப பார்த்தாலும் யூடியூபை கொடுத்தா ஆடு 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 ஆட விட்டா அவன் எங்க சாலியான குழந்தைய வளருவான்? எப்பமா என்ன செய்யறது, டிக்டாக்ல பார்த்து ஆட விடுறது, போனை கொடுக்கறது, யூடியூப்ல வர பாட்டுகளை பார்க்கறது, அவன் துள்ளி குதிப்பான், அதை பார்த்து ரசிக்கிறது. இது சாலிஹான வளர்ப்பு அல்ல. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க சின்ன வயசுல இருந்து. அவன் நாங்கள் மௌத்தா போனத்தில் எங்களுக்காக துஆ செய்வான். அடுத்தது ஜும்மா நாள்ல கேட்கின்ற பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ இசாஅத்தன், அந்த ஜும்மாவிலே ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிம், முஸ்லிமான அடியான் அந்த நேரத்திலே அடைந்து துஆ கேட்டால், வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவன் நின்ற நிலையில் பிரார்த்தனை, அவன் தொழுது கொண்டு பிரார்த்தனை செய்தால், யஸ்அலுல்லாஹ தஆலா ஷையன் இல்லா அதாஉஹியா, அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுக்காமல் இருக்க மாட்டான். இது புகாரில 935. அந்த நேரம் எப்ப இருக்கிறது என்று சொன்னா, ஹியமா பைன ஐ யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்லஸ் ஸலா, இமாம் உட்காருவதற்கும் தொழுகை முடிப்பதற்கும் இடையில் உள்ள நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உட்காருவதற்கும் தொழுகை முடிப்பதற்கும் உள்ள நேரம் என்பது அத்தஹியாத்துடைய நேரம்தான், சுஜூதுடைய நேரம் என்று சொன்னாங்க. சுஜூதுல பொதுவா துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்றது என்று சொல்லிட்டாங்க. ஜும்ஆவிலே அத்தஹியாத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இமாமத் செய்யக்கூடியவர்கள் ஜும்ஆவிலே அத்தஹியாத்திலே பலருக்கும் துஆ கேட்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இது முஸ்லிம்ல 1546வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமயத்தும் சியாஹத் தீகதி, கோழி சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால், ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் அருளை கேளுங்கள். ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அது வானவர் ஒருவரை பார்த்து விட்டது, அதனால் தான் கூவுகிறது. இது புகாரில 3303வது செய்தி. இப்போ நீங்க நினைக்க கூடாது, டெய்லி மலக்குமார்கள் வந்து தானே போறாங்க, எங்களோட மலக்கொண்டு இருக்கிறாரா இல்லையா? இப்போ சேவல் கூவிச்சா இல்ல, எங்களோட மலக்கல் மௌத் எங்களோட உயிரை கைப்பற்றதுக்கு வர்றாரா இல்லையா? அவர் சுத்தி கொண்டு இருப்பாரா இல்லையா? ரக்கீபத் இது இருக்கிறாங்களா இல்லையா? பாதுகாப்புக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவங்கள கண்டு அப்ப சேவல் கூவிக்கொண்டே இருக்கணும் தினசரி, இரவு பகல் பாராமல் கூவணும். அது அல்ல, அல்லாஹ்ட அருளை கொண்டு வருகின்ற பிரத்யேகமான வானவர்களை காணும் போதுதான் சேவல் கூவும். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட அருளை கேட்கணும் என்றது புகாரில 3303வது செய்தியா பார்க்கிறோம். திங்கள் வியாழன் கிழமைகள் நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த நாளில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம்ல 5013வது செய்தியா சொல்றாங்க.
அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ள சொல்றாங்க. புகாரில 1496வது செய்தி, பாதிக்கப்பட்டு நாங்கள் துஆ கேட்டால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும், பயணத்தின் போது நாங்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 1844வது செய்தியில் இருக்குது. ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்துல நாங்கள் விரும்பின துஆக்களை கேட்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில 835வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் பார்த்து நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற துஆக்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகம் துஆ செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவில் மாத்திரம் அல்லாமல் பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் இந்த துஆ கேட்கும் பழக்கங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி கொண்டு அதிகமாக இறை நெருக்கத்தை பெற்று அல்லாஹ்வின் பாவம் மன்னிப்பை பெற்று நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் சுவன சோலைகளில் நாங்கள் மறுமையில் வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.